ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் மேக் பண்ணேன், என்னோடய டே வந்து எப்படி போச்சு அப்படின்ட்டு ஒரு ½ hour வீடியோவாக போடணுன்ட்டு ஆசை. ஏன்னா வீடியோவே வந்து 4 ஹவர்ஸுக்கு எடுத்திருக்கேன். அதை ஒரு 5 நிமிஷமாக ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி 2 வீடியோ நான் வந்து போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணினேன் அப்படின்னா வந்து கோகோனட் மில்க் ஷாம்பு வந்து ஒரு 1 kgக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து ஹேர் ஃபாலுக்கும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நல்லாவே வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோகோனட் மில்க் ஷாம்பு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எந்த பவுடர்ஸ் அண்ட் வந்து இது கலருக்காகவோ வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நேச்சுரல் வேஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு குப்பைமேனி ஆயில், அப்புறம் வந்து குப்பைமேனி பாடி லோஷன்லாம் கேட்டிருந்தீங்க. பாடியில் வந்து இந்த மாதிரி இச்சிங்காக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து ஏதாவது இப்போ இருக்கக்கூடிய பிளேஸ் விட்டு வேறு பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த தண்ணி ஒத்துக்க மாட்டேங்குது, ஸ்கின்னில் வந்து ஒரு மாதிரி இச்சிங், படர் தாமரை, ஒரு மாதிரி பத்து மாதிரி வருது, ஃபேஸில் வந்து மங்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக வந்து குப்பைமேனி ஆயில் வந்து ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். கை, கால், ஹோல் பாடி ஃபுல்லாகவே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் வந்துட்டு குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இச்சிங் இருக்குது, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க, வேறு கண்ட்ரியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா தாராளமாக வந்து குப்பைமேனி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ குப்பைமேனி வந்துட்டு குளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி பாடி, ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குப்பைமேனி சோப்பு வச்சு பாத் பண்ணிடலாம். நம்மக்கிட்டேயுமே குப்பைமேனி சோப் வந்து அவைலபிளாக உண்டு. அதுக்கப்புறமேட்டு இப்போ வெளியே கிளம்புறாங்க அப்படின்னா ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதுக்கு வந்து குப்பைமேனி பாடி லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து குப்பைமேனி மட்டும் இல்லாமல் ஒரு 5 ஹெர்ப்ஸ் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்டிவாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ரைஸ் வாட்டர் ஷாம்பு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ரைஸ் வாட்டர் ஷாம்புவுமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட பிராண்டில் வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட் வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது, ரீப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது எல்லாமே 1 by 1 நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ குப்பைமேனி ஆயில் வந்துட்டு இப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு கோகோனட் ஆயிலில் வந்துட்டு நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இது வந்து நம்ம பவுடர் குப்பைமேனி ஆயிலை பொறுத்த வரைக்கும் பவுடர் வச்சு குப்பைமேனி பவுடர் வச்சு பண்ணோன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வச்சு பண்ணோன்னாலும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அந்த குப்பைமேனி ஆயில்லையே வந்து அப்படியே வந்து அந்த குப்பைமேனியோட வாசனை வந்து அப்படியே இருக்கும். அதோட பெனிஃபிட்டுமே நல்லாயிருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், இதை நல்லா குக் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அதோட நற்குணங்கள் எல்லாமே ஆயிலில் வந்து அது யூஸ் பண்ணும்போது நல்லா பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த குப்பைமேனி வந்துட்டு நீங்கள் உங்களோட முகம், கழுத்து, கை, கால், பாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்துட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் ஓகே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோகோனட் மில்க் ஷாம்புவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஸ்டாக் வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குப்பைமேனி பாடி லோஷன். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ வெளியே கிளம்புறீங்க அப்படின்னா வந்து உங்களோட கை, கால்களில், கழுத்து பகுதி, முதுகு பகுதியிலலாம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அப்படிலாம் போட வேணாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஸ்கின் இஷ்யூ இருக்கோ அந்த இடத்துல மட்டும் குப்பைமேனி ஆயிலோ ஆர் வந்து இந்த குப்பைமேனி லோஷனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரீசெண்டாக நிறைய பேர் வந்து குப்பைமேனி சோப்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. சோப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தீங்க. எனவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து நம்மக்கிட்ட நிறைய ஹேண்ட்மேட் சோப்ஸ் அண்ட் வந்து ஹேண்ட்மேட் நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஷாம்பூஸுமே அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, ஸ்கேல்ப் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் பெனிஃபிட்டும் நல்லாவே இருக்கும்.
ஸோ உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து நீட் இருந்தது அப்படின்னா வந்து யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கேட்லாக் ஷோ ஆகும். அதில் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி கேட்லாகில் ஷோ ஆகலாம் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் பண்ணி தரணுன்னாலும் பண்ணி தருவோம். ஸோ இந்த ரைஸ் வாட்டர் ஷாம்புவுமே வந்துட்டு இப்போ பார்க்குறது ரைஸ் வாட்டர் ஷாம்பு தான். இதுவுமே வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டது தான். ஸோ அது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து கோர்சஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. லிப் பாம் மேக்கிங் ஒர்க் ஷாப், சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. யூடியூப் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒர்க்கை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ஷார்ட்டாக வந்துட்டு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி எல்லாமே நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. கண்டெய்னர் எல்லாமே காலியாகிடுச்சு. திரும்ப ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரீஃபில் பண்ண முடியும். எனிவே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.